ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ ரவா எடுத்துங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவா வாசனை வரும், கருகாமல் நல்லா அதை வறுத்துக்குங்க. சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். அதை ஒரு 2 பாகமாக போட்டு வறுத்துக்குங்க. நல்லா வறுத்துட்டு அது ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிங்க. நல்லா பவுட்ரு ஆனோடனே அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு அதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு 300 கிராம் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி பவுட்ராக ஆக்கிக்கிட்டேன். அதையும் ஏலக்காய் பவுடர், கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பை பொடிசாக பெருசாக இருந்தால் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் சின்ன சின்னதாக உடச்சிக்குங்க. முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா சவக்க வறுத்துக்குங்க. நெய்யை ஊற்றிக்குங்க நிறையா, ஏன்னா நான் பால் ஊற்றிலாம் பிடிக்க மாட்டேன். வெறும் நெய்யை மட்டும்தான் நல்லா சூடு பண்ணி அது பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோதான் நல்லா காய்ச்சி அந்த சூட்டுலேயே நம்ம ரவையை பிடிக்கணும். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனோடனே அதில் போடுங்க. நெய் பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் நெய்யை காய்ச்சி அதில் ஊற்றி பிடிக்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. முந்திரி திராட்சை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது சீக்கிரமாக இந்த ரவா லட்டு கெட்டு போகாது. பால் இல்லாமல் வெறும் நெய்யிலே பிடிக்கிறது இந்த ரவா லட்டு. பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி அதில் ஊற்றி பிடிச்சி பாருங்கள். அந்த சூட்டோடு பிடிச்சா தான் நம்மளால் பிடிக்க முடியும். நல்லா உங்கள் கை வாட்டத்துக்கு பொறுக்கிற அளவு சூட்டில் நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ தான் கடகடன்னு பிடிக்க முடியும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதெல்லாம் செஞ்சிடலாம். அழகான ரவா லட்டு ரெடி. எல்லாத்தையும் அது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.